கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை யோனா 2:2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுக்கு உத்தரவு அருளுகிறவராக இருக்கார். யோனாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்களா, பாதாளத்தில் போய் அவர் விழுந்த போதும் மீனின் வயிற்றிலிருந்து தேவனை நோக்கி கூப்பிட்றாரு. அதான் என் நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, பலவீனமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இப்பொழுதே என் தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்களேன். அவர் உங்களை என்ன பண்ணுவாராம், விடுதலை கொடுக்குறவர்களாக இருக்கு. அவர் உங்களுக்கு உத்தரவு அருளினார். நான் பதில் கொடுப்பார். நீங்கள் என்ன ஜெபம் பண்ணி இந்த நாளில் கேட்டாலும் உங்களுக்கு உத்தரவு தேவன் கருத்துலேருந்து வரும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உத்தரவு கொடுப்பார். அவர் தள்ளி விட மாட்டார். ஏனென்றால் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூப்பிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அல்லேலூயா. எந்த இடத்துலேருந்து தேவனை நோக்கி பார்த்தாலும் கர்த்தர் அதுக்கு உத்தரவு கொடுக்குற தேவனாக இருக்கார். நீங்கள் உங்கள் சூழ்நிலையிலிருந்து தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தரே உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்குற தேவனாக இருக்கார். நாள் முழுவதும் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.